வயல்களும் நீரோடைகளும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் முத்து என்ற இளைஞன் விவசாயம் செய்து வந்தான். அவன் ரொம்ப நல்லவன். தினமும் காலையில் சூரியன் வருவதற்கு முன்னாடியே எழுந்து விடுவான். அன்று முத்து அவனுடைய அப்பாவை பார்த்து, "அப்பா, இன்று வயலில் என்ன வேலை?" என்று கேட்டான். அவனுடைய அப்பா சிரித்தபடியே, "முத்து, இன்று நெல் வயலுக்கு நீர் பாய்ச்சணும்" என்று சொன்னார். முத்து உடனே, "சரி அப்பா" என்று சொல்லி வயலுக்குச் சென்றான். முத்து வேலை செய்யும் பொழுது அவனுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கும். அவன் ஒருபோதும் புலம்பியதே இல்லை. ஏன் தெரியுமா? அவனது சிறுவயதில் அவனுடைய அம்மா ஒரு நாள் அவனிடம், "முத்து, உழைப்பை ஏமாற்ற முடியாது, அதேபோல நேர்மையும் ஏமாற்ற முடியாது" என்று கூறியிருந்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் அறுவடை காலம் வந்தது. வயல்கள் எல்லாம் தங்க நிற நெல்லால் மின்னின. மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். முத்துவின் குடும்பமும் இந்த வருடம் நல்ல அறுவடை வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் விதி சோதித்தது. அன்று இரவு மேகம் கருப்பாக கூடி காற்று பலமாக வீசியது. மழை நிறுத்தமே இல்லாமல் கொட்டி தீர்த்தது. காலை எழுந்து பார்த்தபோது முத்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் வயலின் ஒரு பகுதி மழை நீரால் மூழ்கி இருந்தது. முத்து மனதுக்குள், "ஐயோ, இந்த பயிர் எல்லாம் என்ன ஆகுமோ" என்று நினைத்தான். கவலைப்பட்டான். அவனுடைய அப்பாவும் மிகவும் கவலையோடு வயலை பார்த்தார். அந்த நாள் மாலை முத்து வயலில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் காலில் ஒரு துணிப்பை தட்டியது. முத்து அந்த பையை எடுத்து பார்த்தான். அதுக்குள் நிறைய பணம் இருந்தது. முத்துவின் கண்கள் பெரிதாக விரிந்தது. அவனுக்கு தெரியாது இந்த பணம் யாருடையது என்று. அந்த நேரத்தில் முத்துவின் மனசுக்குள் இரண்டு குரல்கள் பேச ஆரம்பித்தன. ஒரு குரல், "இந்த பணத்தை எடுத்துக்கோ, உன் பயிர் சேதமாச்சே." மற்றொரு குரல், "இது உன்னுடையது இல்லை, நேர்மையாயிரு" என்றது. முத்து அந்த பையை கையில் பிடித்தபடியே நின்றான். அவனுடைய அம்மா சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் அவன் மனதில் ஒலித்தது. நேர்மை எப்போதும் பாதுகாப்பு தரும். முத்து ஆழமாக மூச்சை இழுத்தான். அவன் மனசு ஒரு முடிவுக்கு வந்தது. முத்து அந்த பையை தன் மார்போடு அணைத்து கொண்டு மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டில் முத்துவின் அம்மா அடுப்பில் சமைத்து கொண்டிருந்தார். முத்து உள்ளே வந்ததும் அம்மா அவன் முகத்தை பார்த்தார். "முத்து, உன் முகம் ஏன் இப்படி சோகமாக இருக்கு?" முத்து மெதுவாக அந்த பையை அம்மாவிடம் கொடுத்தான். அதை திறந்து பார்த்ததும் அம்மாவின் கண்கள் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தது. அம்மா கேட்டார், "முத்து, இந்த பணம் எங்கிருந்து வந்தது?" என்று. முத்து எல்லா உண்மையும் சொன்னான். வயலில் கண்டது, மழையால் பயிர் சேதமடைந்தது, மனசுக்குள் நடந்த போராட்டம் எல்லாம் சொன்னான். அம்மா முத்துவின் தலையில் மெதுவாக கை வைத்து அன்போடு சொன்னார், "முத்து, இந்த பணம் நம்முடையதா இல்லையா என்று நம் மனசுக்கே தெரியும். நேர்மை ஒரு சின்ன விஷயம் போல் தெரிந்தாலும் அதுதான் நம்மை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும்." முத்துவின் அப்பாவும் அப்பொழுது உள்ளே வந்தார். அவரும் எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார், "முத்து, இந்த பணத்துக்கு உரிமையாளர் யார் என்று கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மையான விவசாயியின் குணம்." முத்து தலையை ஆட்டினான். அவனுக்கு தெரியும் இந்த வழி கடினமானது என்று. அடுத்த நாள் காலை முத்து தன் அப்பாவுடன் கிராம மையத்துக்கு சென்றான். அங்கே கிராமத்தின் பெரிய மணி ஒலித்து, "முத்துவின் அப்பா, நேற்று வயலில் ஒரு பணப்பை கிடைத்தது. யாருடையது என்று சொன்னால் திருப்பி கொடுக்கப்படும்" என்றார். மக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒரு சிலர் மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு நேரத்தில் பணத்தை திரும்ப கொடுக்கிறது முட்டாள்தனம். முத்துவுக்கு தான் தேவையாயிருக்கு. அந்த வார்த்தை முத்துவின் காதில் விழுந்தது. அவன் தலை குனிந்தான். ஆனால் அவன் மனசு தளரவில்லை. அவன் மனசுக்குள் ஒரே ஒரு வார்த்தை தான், நேர்மை. அந்த நேரத்தில் ஒரு வயதான தாத்தா முன்னே வந்தார். அவர் நடக்கும்போது கைகள் சற்றே நடுங்கின. அவர் சொன்னார், "இந்த பை என்னுடையது." முத்து உடனே அவரை பார்த்தான். தாத்தா தொடர்ந்தார், "நேத்து நான் விதை வாங்க நகரத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த பையை தவறவிட்டேன்." முத்து அந்த பையை தாத்தாவிடம் கொடுத்தான். தாத்தாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னியது. தாத்தா முத்துவின் கையை பிடித்து சொன்னார், "கண்ணா,
இந்த பணம் என்னுடைய 1 வருட உழைப்பின் பலன். நீ இல்லைன்னா நான் எல்லாத்தையும் இழந்திருப்பேன். அவர் மேலும் சொன்னார், உன் நேர்மைதான் என்னை காப்பாத்துச்சு. முத்து எதுவும் பேசவில்லை. அவன் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் மழை மறுபடியும் பெய்தது. இம்முறை முத்துவின் முழு வயலும் பாதிக்கப்பட்டது. முத்து இரவில் வானத்தை பார்த்தபடியே நின்றான். அவன் மனசுக்குள் ஒரு பயம் வந்தது. நான் சரியாத்தான் செய்தேனா என்று. அப்போ தாத்தா சொன்ன வார்த்தைகள் அவன் மனசில் ஒலித்தது. நேர்மை தாமதமாக வந்தாலும் நிச்சயம் பாதுகாப்பு தரும். அந்த நம்பிக்கைதான் முத்துவை அடுத்த வேலை செய்ய தூண்டியது. முத்துவின் கண்கள் கலங்கின. ஆனால் அவன் அழவில்லை. அவன் மெதுவாக மண்ணை தொட்டு சொன்னான், என்ன நடந்தாலும் நான் நேர்மையை விடமாட்டேன் என்று. அவன் அப்பா அவன் பக்கத்தில் வந்து நின்றார். அப்பா சொன்னார், முத்து, நேர்மை உடனே பரிசு கொடுக்காது. ஆனால் அது ஒரு நாள் நிச்சயம் காப்பாற்றும். முத்து அந்த வார்த்தைகளை மனசுக்குள் வைத்து கொண்டான். முத்துவின் நேர்மை மெதுவாக கிராமம் முழுக்க பரவியது. அந்த தாத்தா மற்ற விவசாயிகளிடம் முத்துவை பற்றி சொன்னார். இந்த குழந்தை பணத்தை திரும்ப கொடுத்தது. இவனுக்காக நாம் ஏதாவது செய்யணும். அடுத்த நாள் ஒரு அதிசயம் நடந்தது. கிராமத்து மக்கள் ஒவ்வொருவராக முத்துவின் வயலுக்கு வந்தார்கள். ஒருவர் விதைகளை கொண்டு வந்தார். மற்றவர் தண்ணீர் பாய்ச்ச உதவி செய்தார். இன்னொருவர் கருவி கொடுத்தார். முத்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் சொன்னான், நான் எதுவும் கேட்கலையே. அதற்கு ஒரு பெரியவர் சிரித்தபடியே சொன்னார், நீ கேட்கவே தேவையில்லை முத்து. உன் நேர்மைதான் எங்களை இங்கே கொண்டு வந்தது. முத்து அவன் அப்பாவோடு சேர்ந்து மீண்டும் விதை விதைத்தான். அவன் கைகளில் சோர்வு இருந்தாலும் மனசில் புது நம்பிக்கை இருந்தது. அவன் அம்மா வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்தார். அம்மா சொன்னார், முத்து, இப்போ நீ ஒரு விவசாயி மட்டுமல்ல, நீ ஒரு நல்ல மனிதன். முத்துவின் முகம் ஒளித்தது. சில வாரங்கள் கழித்து சூரியன் முன்பை விட அழகாக சிரித்தது. மழை நின்றது. வானம் நீளமாக மாறியது. முத்துவின் வயலில் புதிய பச்சை தளிர்கள் தலை தூக்கியது. முத்து அவற்றை பார்த்து மெதுவாக சொன்னான், நேர்மை, நீ என்னை காப்பாத்திட்ட என்று. மாதங்கள் கழிந்தது. அறுவடை நாள் வந்தது. இந்த முறை முத்துவின் வயல் முன்பை விட அழகாக விளைந்தது. நெல் தானியங்கள் தங்கம் போல் மின்னியது. கிராமத்து மக்கள் எல்லோரும் முத்துவை பாராட்டினார்கள். ஒருவர் சொன்னார், முத்து, உன் வயல் மட்டும் விளையல, உன் நேர்மையும் தான் விளைந்தது. முத்து வெட்கப்பட்டு சிரித்தான். இந்த வருடம் முத்துக்கு ஒரு சிறிய பரிசு கிடைத்தது. அது தங்கம் இல்லை, பணம் இல்லை. அது கிராம மக்களின் நம்பிக்கை. முத்து அந்த நம்பிக்கையை மிக பெரிய செல்வமாக நினைத்தான். நேர்மை சில நேரம் கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் ஏமாற்றாது. நீதி, நேர்மை எப்போதும் பாதுகாப்பு தரும். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.